முதல்வன் படத்தில் வரும் ஒருநாள் முதல்வரை போன்று சேலத்தில் ஒருநாள் மாணவியாக பெண்கள் சிலர் கல்லூரி வளாகத்தில் சிறகடித்து பறந்தனர். பல்வேறு காரணங்களால் கல்லூரி செல்லும் வாய்ப்பை இழந்த பெண்களின் கனவு நனவான நிகழ்வை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஆட்டம் பாட்டம் என உற்சாக கொண்டாட்டத்துடன் கல்லூரி வாசலுக்குள் நுழைந்த இந்த பேருந்திலிருந்து இறங்குபவர்கள் அனைவரும் ஒரு நாள் மாணவியர். சூழ்நிலை காரணமாக கல்லூரி வாழ்க்கை காணல் நீராகி போனவர்களின் ஏக்கங்களை போக்கும் விதமாக சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி நிர்வாகம் மேற்கொண்ட புது முயற்சியே இந்த மங்கையரின் மகிழ்வுக்கு காரணம். ஒரு நாள் முதல்வர் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் திரைப்படத்தின் மூலமாக. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் கலெக்டர், ஒரு நாள் இன்ஸ்பெக்டர், ஒரு நாள் ஆசிரியர் என பல விஷயங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்த ஒரு நாள் மாணவி அப்படிங்கிற விஷயம் சேலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் மாணவி அப்படின்னா என்ன, இங்க என்ன செல்லாம் இந்த மாணவிகள் செய்யறாங்க, அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. கல்லூரி வளாகத்தில் காலடி பதிக்க வேண்டும் என்ற பல நாள் கனவு நிறைவேறியதால் இப்பெண்களின் மனச்சிறகுகள் வண்ணத்து பூச்சிகளாய் படபடத்து பறந்தன. இதற்கு அவர்களது புன்னகையே சான்று. ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. கூட எல்லாம் யாருமே வேறுபாடா இல்ல, எல்லாருமே நல்லா ஜாலியா இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இன்னைக்கு டே எங்களோட டே மாதிரி நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். எனக்கு 10th நான் மேரேஜ் பண்ணிட்டேங்க சார். எனக்கு அந்த படிக்கிற இது எனக்கு கிடைக்கல. ஹஸ்பண்ட் மூலியமாவும் படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பா எப்படி சொல்லணும், இந்த இடத்துல இப்போ நான் நிக்கிறதே ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். 21 வயது முதல் 62 வயது வரையிலான பெண்கள் மாணவியராய் பங்கேற்ற இந்த நிகழ்வு அனைவருக்குமே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத புது அனுபவமாய் அமைந்தது. கேளிக்கை, சந்தோஷம் மட்டுமின்றி வகுப்பறையில் மாணவியரோடு ஒன்றாக அமர்ந்து பாடம் படித்த ஒரு நாள் மாணவியரின் அனுபவம் இந்நாள் மாணவியருக்கும் வாழ்க்கை பாடமாக அமையும் என்பது இந்த முயற்சியின் நோக்கம் என்கின்றனர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள். ஆக்சுவலி ஒரு விஷயம் கிடைக்கலனா தான் அந்த மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ இவங்க ஒரு நாள் மாணவியாக வரும்போது தான் கல்லூரி வாழ்க்கையோட மகித்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா இந்த ஒரு நாளைக்காக நம்ம ஏக்கப்படுவோங்கிற ஒரு ஆள் மனசில் ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். எங்கள்கிட்ட படிக்கிற மாணவிகள்கிட்டயோ இல்லை இனிமேட்டு படிக்கணும்னு நினைக்கிற மாணவிகளோ படிக்கிற வயசுலேயே படிக்கணுங்கிற ஆள் மனசில் நம்ம ஒரு விதையை விதைக்கிற மாதிரி இருக்கும். இது கல்லூரிக்கு செல்ல கிடைத்த வாய்ப்பு ஒரு நாள் மட்டுமே என்றாலும் இப்பெண்களின் வாழ்க்கையில் என்றும் மறக்கவியலாத நினைவுகளை இந்த நாள் ஏந்தி நிற்கும் என்பதே உண்மை. ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஒரு நாள் பேராசிரியரா நான் இந்த போர்டில் எழுதும் போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடைச்சது. அதே போல இங்க வந்திருக்க இவங்களுக்கும் இந்த ஒரு நாள் மாணவி அப்படிங்கிறது வாழ்க்கையில இழந்து போன ஒரு விஷயத்தை மீண்டும் கிடைச்சதுனால அவங்களுக்கும் அதே ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து மோகன்ராஜ்.